எம்பெடட் கற்றுக்கொள்ளும் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அட்ரினோ சாஃப்ட்வேர்ல எப்படி நம்ம வந்து சிம்பிளா ஒரு பேசிக் ப்ரோகிராம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரினோ சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சம்டைம்ஸ் ஓப்பன் பண்றது கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா மெமரி பிடிக்கும். இப்போ உள்ள ஃபைல்ல போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸாம்பிளில் போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதை வச்சு உங்கள் எக்ஸாம்பிள் கற்றுக்கலாம். அதில் நம்ம எங்கே போகிறோன்னா பிளிங்க்குக்கு போகிறோம். பிளிங்க்குக்கு போனோடனே இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம போர்டு செலக்ட் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணுறது தான் வேலை. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்டுன்னு இருக்கும். அந்த டிஜிட்டல் ரைட்டுங்கிறது என்னென்னா ஹை வோல்டேஜை வந்து ஹை இருந்துச்சுன்னா ஹை பண்ணி தரக்கும், லோ வோல்டேஜை லோவாக இருந்துச்சுன்னா லோ பண்ணி தரக்கும் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடுத்து எப்படி வந்து போர்டு செலக்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு டூல்ஸ்குள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போர்டுன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா போர்ட் மேனேஜரோ இல்லை உங்களோட எது கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அட்ரினோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் அட்ரினோ ஊனோட போர்டு நமக்கு காட்டுது. அதை நம்ம போர்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் போய் நம்ம கம்பைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம லேப்டாப்லையோ பிசிலையோ நம்ம என்ன போர்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த போர்ட்டை நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம இப்போ வந்து கம்பைல் பண்ண இங்கே டிக் மார்க் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆகும். அங்கே ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காட்டிடும், உங்களுக்கு கம்பைலிங் த ஸ்கெட்ச்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். இது கம்பேர் ஆகி ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எரரோ இல்லை ப்ரோக்ராம் வந்து ஸ்கெட்ச் அப்படின்னா உங்களுக்கு எரர் இருக்குது, அதை நீங்கள் டீபக் பண்ணி ஆகணும். இது வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறதுனால நமக்கு எந்த எரர் வராது. ஆல்ரெடி அட்ரினோ சாஃப்ட்வேர்லேயே கொடுத்த ப்ரோக்ராம் தான் இது. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். டன் கம்பைலிங் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆயிடுச்சு, இங்கே ஸ்கெட்ச் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம வந்து இது நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம்னா போர்டுக்குள்ள நம்ம போர்டு ஆட்ரி அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே போட்டால் ஸ்கெட்சிங் ஆகிட்டு இருக்கும். கோட் அப்ளை ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாகும். கோட் அப்ளை ஆகிற வீடியோ நம்ம காட்டுறோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடு வந்து ஸ்கெட்ச் ஆகிட்டு இருக்கு. ஸ்கெட்சிங்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம கோட் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கோடு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரினோ சாஃப்ட்வேரில் கோடை அப்லோட் பண்ணி நம்ம எப்படி வந்து போர்டு நம்ம போகிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட் அப்லோட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லைட் எரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளர் எரியுது, பவர் லைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிளிங்கே எரியுது. நம்ம அப்லோட் பண்ண கோடில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண வந்த லைட். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.